ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எனக்கு புதுசாக வந்திருக்க ஒரு பிம்பிள் ஒன்றும் இல்லை 2-3 பிம்பிள்ஸை வந்து நான் கண்ட்ரோல் பண்ணி காமிக்க போகிறேன் உங்களுக்கு லைவாக ஒரு பெஸ்ட்டான பிம்பிள் கிளியரிங் க்ரீம் வச்சு. ஸோ பிம்பிள் கிளியரிங் க்ரீம் அப்படின்னு வரப்போ மார்க்கெட்டில் எக்கச்சக்க பிம்பிள் கிளியரிங் க்ரீம் இருக்குது. சே ஃபார் எக்ஸாம்பிள் 550 ரூபாயிலேருந்து 600 ரூபா வரைக்கும் 700 ரூபா 1000 ரூபா வரைக்கும் கூட பிம்பிள் கிளியரிங் க்ரீம்ஸ் வந்து இப்போ புதுசாக நிறைய பேர் மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் நம்மளுக்குலாம் அது அஃபோர்டபுள் கிடையாது, நானும் உங்களை மாதிரி தான். ஸோ அதனால் ஓரளவுக்கு கம்மி ரேட்டில் பட் பெஸ்ட் குவாலிட்டி நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் நிறையா இருக்கிற ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் எதுவுமே இல்லாத ஒரு ப்ராடக்ட்டை வந்து நான் வாங்கி டெஸ்ட் பண்ணி சொல்லணும்னு உங்களுக்கு ஆசை. ஸோ அதான் இந்த வீடியோவில் பண்ண போகிறேன். ஸோ இந்த க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ இது நான் அமேசானில் வாங்கினேன், பெய்ட் ப்ரொமோஷன்லாம் கிடையாது, நானே வாங்கியிருக்கிறது. சரிங்களா? ஸோ இந்த பிராண்டுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஸோ இந்த க்ரீமை தான் வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த லைவ் பிம்பிள்ஸ், அந்த லைவ் பிம்பிள்ஸ் இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன் ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், மூக்கு மேலே குட்டியாக ஒரு டாட் மாதிரி இருக்கு இல்லையா, அப்புறமா இந்த ரீஜனில் இங்கே. ஸோ ஆல்ரெடி இந்த க்ரீமை நான் இந்த பக்கம் வந்த ஒரு பிம்பிள்க்கு யூஸ் பண்ணி அது ரொம்பவே எஃபெக்டிவாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் அந்த தைரியத்தில் இந்த வீடியோவே நான் பண்ண போகிறேன், இதுக்கும் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் இங்கே புதுசாக ஃபார்ம் ஆகிட்டு இருக்க இந்த பிம்பிள்ஸ்க்கும் அப்புறம் மூக்கு மேலே இருக்க இந்த பிம்பிள்ஸ்க்கும் நான் யூஸ் பண்ண போகிறேன். இதெல்லாம் பிம்பிள்ஸாக குட்டியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் பிம்பிள்ஸ் வரவனுக்கு தான் அந்த கஷ்டம், அந்த வலி தெரியும். எனக்கு ஆல்ரெடி நிறையா பிம்பிள்ஸ் வந்திருக்கு சின்ன வயசுலேருந்து, என் இப்போ கூட வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால் எனக்கு தெரியும் எந்த பிம்பிள்ஸ் வந்து ரொம்ப பெருசாகும், எந்த பிம்பிள்ஸ் வந்து பெருசாகாமல் அப்படியே ஸ்டாப் ஆயிரும், சின்னதாகவே முடிஞ்சிடும் அப்படின்ற ஒரு ஐடியா எனக்கு இருக்கும். ஸோ அந்த வகையில் சொல்கிறேன், இது வந்து கை வச்சா பயங்கரமாக வலிக்குது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ளேம்டு ஆக்னி, வீங்கிற மாதிரி ஒரு ஆக்னி மாதிரி வந்து ஃபார்ம் ஆயிரும். இன்னும் ஒரு நாள் இல்லை 1.5 நாளில் இது பயங்கரமாக பெருசாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால தான் நான் வந்து இதை யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி நேச்சுரல், 100% நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸை வச்சு மட்டும் பண்ணது, எந்த விதமான ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் அண்ட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாத ஒரு நேச்சுரல் ப்ராடக்ட் இது. ஸோ அதனால தான் நான் இதை வாங்கினேன். ஸோ இந்த ஜெல்லை இன்றைக்கி ஓவர் த நைட்டு ஃபுல்லாக என்னோட இந்த பிம்பிள்ஸில் அப்ளை பண்ணிவிட்டு மார்னிங் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற ரிசல்ட்டை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் லைவாக. இது அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியும் இப்போ நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் தான் இதை அப்ளை பண்ண போகிறேன். அந்த ஒரு ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் பண்ண உடனே தெரிஞ்சிடும், திஸ் இஸ் கம்ப்ளீட்லி நேச்சுரல் ஸ்மெல் வந்து உங்களுக்கு இருக்கும். ஒரு அடிக்டிவ் ஸ்மெல் மாதிரி இருக்கும். கொஞ்சோண்டு இப்போ கையில் எடுத்து இந்த நோஸ் ரீஜன்லேயும் அப்புறமா இந்த இடத்துலையும் அப்ளை பண்ணுறேன், வேறு ஒரு ஃபிங்கரில் எடுத்து. ஸோ இதை கொஞ்சோடு எடுத்து ஆல் ஓவர் த ஃபேஸ் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஏன்னா இது வந்து பிம்பிள்ஸை மட்டும் இல்லை, ஆயிலையும் பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ணும். ஆயிலி ஸ்கின் நிறைய பேர் பெஸ்ட் மாய்ஸ்சரைசர் கேட்டிருந்தீங்க இல்லையா? ஸோ இது வந்து ரொம்ப வாட்டரியாக தான் இருக்கும், பிசுன்னு ஆயில் ஃபார்மில் இருக்காது. நிறைய பேர் வந்து பிம்பிள்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்னி சீரம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயில் மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆயில் உங்கள் ஃபேஸில் பிம்பிள்ஸ் இருக்க இடத்துல திருப்பி அப்ளை பண்ணுறீங்கன்னா அது உங்கள் போர்ஸை மறுபடியும் பயங்கரமாக கிளாக் பண்ணி இன்னும் தான் பெருசாக அதிகமாக பிம்பிள்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ கொஞ்சோண்டு இந்த மாதிரி கையில் எடுத்துக்கோங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போதே தெரியும், திஸ் இஸ் கம்ப்ளீட்லி நேச்சுரல். அந்த நேச்சுரல் ஸ்மெல் வந்து வரும். அது போக ரொம்ப வாட்டரியாக இருக்கும், எந்த ஒரு க்ரீம் மாதிரியோ இல்லை சீரம் மாதிரியோ ஆயிலியெல்லாம் இருக்காது. ஸோ இது வந்து உங்கள் ஃபேஸ்க்கு பயங்கரமான ஒரு நல்ல ஹைட்ரேஷனை வந்து கொடுக்கும், விச் இன் டர்ன் வில் கண்ட்ரோல் ஆயில் ப்ரொடக்ஷனை பயங்கரமாக வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஏன்னா ஆயில் வந்து எதுக்காக ப்ரொடியூஸ் ஆகுது உங்கள் ஃபேஸில் அப்படின்னா, உங்கள் ஃபேஸ் வந்து ட்ரையாக இருக்குது அப்படின்ற ஒரு சென்சேஷனில் தான் சீபமோட ப்ரொடக்ஷன் வந்து எக்ஸசிவாக இருக்கும். ஸோ இது ஆக்னியை மட்டும் கண்ட்ரோல் பண்ண போகிறது இல்லை, உங்கள் ஃபேஸில் ஆயில் ப்ரொடக்ஷனையும் பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இப்போது இதை அப்படியே ஓவர் த நைட் என்னோட ஃபேஸில் விட்டுட்டு நான் தூங்க போகிறேன். மார்னிங் எழுந்திரிச்சு இதோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் லைவாகவே காமிக்கிறேன். ஸோ மார்னிங் நான் திருப்பியும் எந்திரிச்சு உங்களுக்காக நான் வீடியோ பண்ணுறேன், இதோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்கு. ஸோ குட் நைட், ஹாய். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் இப்போ எந்திரிச்சு ஜஸ்ட் ஃபேஸ் மட்டும்தான் வாஷ் பண்ணியிருக்கேன், வேறு எதுவுமே பண்ணல. அப்புறம் சட்டையை திருப்பி அதே சட்டையை எடுத்து மாறிட்டு வந்திருக்கேன். ஸோ வேறு எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி மார்னிங் வந்து நான் ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த டெவலப்பிங் ஸ்டேஜில் இருந்த அந்த குட்டி பிம்பிள் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் ஆகிடுச்சு. ஸோ சுத்தமாக டெவலப்பிங் ஸ்டேஜில் இப்போ இல்லை, அதாவது க்யூர் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட்டும் இல்லை, க்யூர் ஆகிடுச்சு. இப்போ அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்கின்னை ரிகவரி பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு ஆல்மோஸ்ட்டு. ஸோ ஓவர் த நைட்டில் இவ்வளோ நடந்திருக்கு எனக்கு. ஸோ இந்த ஆக்னி க்ரீம் வந்து பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்கு, அதை நீங்கள் லைவாகவே பார்த்தீங்க. சரிங்களா? ஸோ இது வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ உங்கள் பிம்பிள் மேலே ஃபேஸில் மற்ற ரீஜனில் அப்ளை பண்ணால் எதுவுமே இருக்காது, நல்ல ஒரு கூலிங் எஃபெக்ட் இருக்கும், ஃபேஸில் ஒரு நல்ல ஹைட்ரேஷன் கிடைக்கும், ஸ்கின்னுக்கு நிறையா வாட்டர் கண்டென்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும், எந்த ஆயில்னஸ் எந்த க்ரீம் அப்ளை பண்ணியிருக்க மாதிரி இருக்காது. பட் பிம்பிள் மேலே நீங்கள் ஒரு டாட் வைக்கிறீங்க இல்லையா, கொஞ்சோண்டு எடுத்து, ஸோ அந்த பிம்பிள் மேலே மட்டும்
லைட் இரிட்டேஷன் வந்து இருக்கும். ஏன்னா இதில் ஆட் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிம்பிள் பாக்டீரியாஸை கில் பண்ணக்கூடியது. நீம், டர்மரிக், டீ ட்ரீ, ஸோ இந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் தான் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, கம்ப்ளீட்லி நேச்சுரல். ஸோ அதனால தான் பிம்பிள் மேலே இது படும்போது அந்த லைட் இரிட்டேஷன் இருக்கும். இட்ஸ் இஸ் நத்திங் பட் இந்த க்ரீம் வந்து ஒர்க் பண்ணுது. ஸோ அதனால தான் அந்த இரிட்டேஷன் இருக்கும். அதுவும் ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ்க்கு தான் இருக்கும், மற்றபடி ஒன்றும் இல்லை. நான் இது வரைக்கும் பர்சனலி எக்கச்சக்க பிம்பிள்ஸ் க்ரீமு, பிம்பிள்ஸ் சீரம்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து பிம்பிள்ஸ் வந்துட்டுருக்கு. நான் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அப்படியே விட்டுட்டேன். பட் ரீசெண்ட் டைம்ஸில் நான் நிறையா சீரம்ஸ்லாம் வந்திருக்கு இல்லையா பிம்பிள்ஸ்க்கு, நான் பார்த்த வரைக்கும் எல்லாமே வந்து பயங்கர ஆயிலியாக, ரொம்ப க்ரீமியாக அந்த மாதிரி தான் இருக்குது. இல்லைனா ஆயில் பேஸ்லேயே கொடுத்துட்றாங்க. அதை தூக்கி நீங்கள் பிம்பிள்ஸ் மேலே அப்ளை பண்ணிங்க அப்படின்னா திருப்பி அது போர்ஸை வந்து பயங்கரமாக கிளாக் பண்ணி அந்த பிம்பிள்ஸ் இன்னும் டெவலப் தான் ஆகும். பட் அந்த வகையில் கம்ப்ளீட்லி ஆயில் ஃப்ரீ ஃபார்முலாவில் வந்து இதை மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதை நீங்கள் ஹோல் ஃபேஸ்க்குமே அப்ளை பண்ணி ஒரு மாய்ஸ்சரைசராகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணதில்லை. ப்ரைஸ் வைஸ்லையும் குவாலிட்டி வைஸ்லையும் பெஸ்ட்டாக தெரிஞ்சது இந்த க்ரீம் தான். ஸோ அதனால தான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ எனக்கு வந்து ஒரே நாளில் பிம்பிள் கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் ஒரே நாளில் பிம்பிள் கிளியர் ஆயிரும் அப்படின்னு நான் வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுக்க முடியாது இல்லை. ஸோ நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட்டை எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை உங்களுக்கு சொல்கிறேன். பெஸ்ட்டாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இது நல்லா இல்லை அப்படின்னு நான் ஓப்பனாகவே நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வகையில் நல்லா இருக்குது அப்படிங்கிறதால ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ ஒரு நாளில் உங்களுக்கு போயிடும் நம்பிக்கை இருக்குது. போல அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 2-3 டேஸில் வந்து கண்டிப்பாக வந்து பிம்பிள்ஸை, மேக்ஸிமம் 3 டேஸில் வந்து கண்டிப்பாக வந்து பிம்பிள்ஸை க்யூர் பண்ணிவிடும். அண்ட் ரெகுலராக நீங்கள் இது ஒரு 1 மந்த் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸில் பயங்கர டிஃப்ரென்ஸை பார்ப்பீங்க. உங்களோட பிம்பிள்ஸ் எல்லாமே பயங்கரமாக கண்ட்ரோல் ஆகும். ஃப்யூச்சரில் பிம்பிள்ஸ் வராமல் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த ப்ராடக்ட்டோட அமேசான் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். பேரும் நான் சொல்லிடுறேன், டெய்லி நேச்சர் ஆன்டி ஆக்னி ஆயில் கண்ட்ரோல் ஜெல். ஸோ நிறையா ப்ராடக்ட்ஸ் இருக்குது அமேசானில், நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஆக்னிக்கே சொல்லிட்டு. ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. டேரெக்டாக நான் கொடுத்துருக்க லிங்க்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நீங்கள் வேறு ஒரு ப்ராடக்ட் கன்ஃபியூஷனுக்கு போயிட மாட்டீங்க. ஸோ நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் எக்ஸாக்ட் லிங்க் தரேன், நீங்கள் அதை யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். Until then, it's bye from Shadhik. Stay strong, stay positive.